அப்புறம் அதுக்கு பக்கத்தில் கல்பட்டையா சமாதி. கல்பட்டையா யாருன்னா வள்ளல் பெருமானாருடைய நெருங்கின சீடர், முக்தி அடைஞ்சார் அவர். எனக்கு தெரிஞ்ச அவர் சீடர்களே முக்தி அடைஞ்சவர் அவர். அதுக்கு நிறைய சித்தர்கள் இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் தெரியாது. தெரிஞ்சவங்கள முக்தி அடைஞ்சவர் கல்பட்டையா. அவர் ஒரு மலையிலிருந்து தவம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வள்ளல் பெருமானார் காட்சி கொடுத்து, நான் இந்த சமயத்தில் உன்னை ஆட்கொள்ளுன்னு சொல்லுவார். அதே சமயத்தில் ஆட்கொண்டு இங்கே வரும்போது சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு. இவர் சொல்கிறார், நான் தவம் பண்ணி என் உடம்பு இரும்பு மாதிரி வச்சுருக்கிறேன், இந்த ஜீவகானியம் பண்ணி என்ன நடக்குதுங்கும் போது அவர் அந்த அருவாளை வாங்கி கையில் இப்படி வெட்டி காட்டினார் பெருமானார். அந்த அருவாளை இப்படி போயிட்டு வந்ததாக செய்தி. இதுதான் ஜீவகானியத்தின் சிறப்பு அப்படின்னு சொன்னதா செவி வெளி செய்தி. இதை உணர்ந்து அவர் நெருங்கின சீடர், அவர் மடியில் தான் வள்ளல் பெருமானார் படுத்து அழுதார். ஒரு முறை உலக உயிர் படும் கஷ்டமில்லை, யாருக்கும் அந்த பேர் கிடைச்சதில்லை. ரெண்டாவது, அப்பாவுக்கு அப்புறம் தான் மூத்த பிள்ளைகிட்ட ஒப்படைப்பார்ல. மூத்த பிள்ளையாக இருந்தாலும் 5 பிள்ளை இருந்தால் கூட திறமையான பிள்ளைகிட்ட ஒப்படைப்பார். அப்படி இந்த சாவியவே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். அவருடைய ஜீவ சமாதி அங்கே இருக்குது.